தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் அஇஅதிமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார். சார் வணக்கம். சார், அஇஅதிமுக தொடர்ந்து இந்த குதிரை பேர விவகாரமாக இருக்கட்டும், பல விஷயங்கள நீங்க இந்த ஆளும் அரசுக்கு எதிரா போராடிட்டு வரீங்க சட்ட ரீதியா. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிரடி உத்தரவு, இடைத்தேர்தலுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. இந்த தடையினுடைய பின்னணி என்ன சார்? சார், இப்போ இது பார்த்தீங்கன்னா, மக்கள் கொடுத்த தீர்ப்பு மகேஷன் தீர்ப்புன்னு ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இல்லாமல், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டு முதலமைச்சரும், பொதுப்பணித்துறை அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுனா அவர்களும் கூட்டு சதி செய்து குதிரை பேர, ஒட்டக பேர, யானை பேரம்லாம் நடத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஏஃபார்ம் பிஃபார்ம் பெற்று இரட்டை இலை சின்னத்திலே நின்று வெற்றி பெற்ற புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆசியோடு வெற்றி பெற்ற 6 சட்டமன்ற உறுப்பினர்களை தங்களுடைய அரசினுடைய தகாத செல்வாக்கை பயன்படுத்தி போலி வாக்குறுதிகளை அள்ளி வீசி அந்த சட்டமன்றர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லி குதிரை பேர, ஒட்டக பேர, யானை பேரம் நடத்தி ஒரு மிகப்பெரிய சதி செயலை ஆளும் தாவேக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தொடர்ந்து செய்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை, முன்னாள் அமைச்சர்களை தொடர்ந்து தாவேக அரசு மனமாற்றம் செய்து அவர்களுக்கு ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசி எங்கள் இயக்கத்தை தொடர்ந்து நிர்மூலமாக்க முயற்சி செய்து வருகிறார்கள். இதனுடைய வெளிப்பாடாக வலியும் வேதனையோடு நாங்கள் நீதியின் பால் நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து இந்த மாதிரி எங்களுடைய உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய சொல்லி ஒரு இயக்கத்திற்கு எதிராக செயல்படும் தாவேக அரசையும் முதலமைச்சரையும் கண்டிக்கும் விதமாக நாங்கள் மிகப்பெரிய கண்டன அறிக்கைகளை எங்களுடைய ஐடிவி மூலமாகவும், மாணவர் அணி, இளைஞர் அணி, எங்களுடைய பொதுச் செயலாளர், இப்படி தொடர்ந்து நாங்கள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம். வலிமை மிக்க எங்களுடைய சட்டத்துறை மூலமாகவும் நீதிமன்றத்தை இந்த மாதிரி மரியாதைக்குரிய அம்பாசமத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமான இரட்டையிலிருந்து வெற்றி பெற்றுவிட்டு பின்னாளில் எங்கள் மீது சேற்றை வாரி இறக்கிவிட்டு அவர் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவுக்கு சென்று விட்டார். ஆனால் அவர் வெற்றி பெற்ற அந்த வெற்றி செல்லாது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றத்திலே தேர்தல் வழக்காக பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கறிஞர்கள் சார்பிலே நாங்கள் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தற்போது உள்ள சூழலில் ஏற்கனவே தேர்தல் கமிஷனே நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி குதிரை பேரம், யானை பேரம் நடத்தியிருக்காங்க. அதனால இவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த அரசின் மீது சட்ட நடவடிக்கை வேண்டும், அமைச்சர்கள் மீது நடவடிக்கை வேண்டும். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. ஏற்கனவே மரியாதைக்குரிய அம்பாசமுத்திரனுடைய முன்னாள் சொன்னுடைய மரியாதைக்குரிய இசக்கி சுப்பையா அவர்கள் வெற்றி பெற்றது செல்லாது என்று அங்கே ஒரு வழக்கு தாக்கல், தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்படி பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது ஏற்கனவே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கள் இயக்கத்துக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று சபாநாயகரிடம் கொடுத்த மனு நிலுவையில் இருக்கு. இப்படி பல்வேறு காலகட்டத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இப்படி உள்ள சூழலில் தேர்தல் நடத்தக்கூடாது என்று நாங்கள் வழக்கு தொடுத்திருந்தோம். எங்கள் வழக்கிலே பாளையங்கோட்டை சேர்ந்த வெங்கடாச்சலம் என்பவரும் தன்னை ஒரு பார்ட்டியாக தரப்பினராக சேர்த்து கொண்டார். இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைக்கு இன்றைக்கு நீதிமன்றம் நீதிக்கண் திறந்து இந்த அரக்கர்கள் ஆட்சிக்கு எதிராக இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தலை நடத்தக்கூடாது என்று ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இது வரவேற்கக்கூடிய தீர்ப்பு, மக்கள் விரும்பும் தீர்ப்பு. மக்களுக்கு இது இந்த வெற்றி பெற்ற ஓட்டு போட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றின்னு தான் நம்ம இதை கருதுறோம். சார், இப்போ வெங்கடாச்சலபதி என்கின்ற ஒரு நபர், பாளையங்கோட்டை சேர்ந்த நபர் ஒரு பொதுநல வழக்கா பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்போ நீங்க சொல்றது போல இவர் ஏற்கனவே இவருடைய வெற்றியின் செல்லாது அப்படிங்கிற அடிப்படை தான் வழக்கை போடப்பட்டிருக்கு. ஆனா ராஜினாமா அதற்கு ஒரு பரிகாரம் ஆகாது அப்படின்னு நமக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது. ராஜினாமானால காலியான இடம் தானே நம்ம அதை எடுத்துக்க முடியும். அப்ப அது ஆனாலும் பரிகாரம் ஆகாது. அந்த கேஸை நீங்க கிளியர் பண்ணிட்டு தான் நீங்க அந்த தொகுதிக்கே நீங்க தேர்தல் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வேர்டிக் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ சபாநாயகர் அவர்கள் சட்ட சிக்கலில் இது சிக்குவாரா? ஃபார் எக்ஸாம்பிள் 21 பேருக்கு நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தார் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். மீதி 4 பேர் ராஜினாமா செய்து அந்த கட்சிக்கு இணைந்தாங்க.
அப்போ ராஜினாமாவை எப்படி ஏற்றார் சபாநாயகர்? அவர்கள் மீது இல்ல, ஏற்கனவே ஆன்டி இல்ல, டிஃபெக்ஷன் லா இருக்கு. அததான் அதாவது மரியாதைக்குரிய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த போதே அதிமுக சார்பில் சபாநாயகரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல குதிரை பேர் நடந்திருக்கு, இது அரசுடைய செல்வாக்க பயன்படுத்தியிருக்காங்க, அவங்கள மூல செலவு செஞ்சிருக்காங்க, ஆசை வார்த்தைகளை அள்ளி வீசிருக்காங்க, போலி வாக்குகளை கொடுத்து எங்க சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா சொல்லி கீழே ராஜினாமா சொல்லி மேல போய் அமைச்சர்களை பாக்குறாங்க. அதனால இங்க சட்ட விதிமுறைகள் நடந்திருக்கு, சட்ட மாண்புக்கு எதிரான அரசமைச்சரத்திற்கு எதிராக இங்க பல்வேறு சட்டமீறல் நடந்திருக்கு. அதனால இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க ஏற்கனவே சபாநாயகர் மீது மனு கொடுத்திருக்கோம். அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். இப்ப அதையெல்லாம் பேஸ் பண்ணதான் நீதிமன்றம் இந்த வழக்குல தடை விதிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து தான் தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய வெங்கடாச்சலபதி திறந்த வழக்குல இந்த நீதிமன்றம் இந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் தேர்தல் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. இப்போ சபாநாயகர் அவர்கள் செய்தது ஒரு பிழையாக கருதப்படும் அல்லவா? அவர்கிட்ட பெட்டிஷன் இருக்கு கையில. இப்ப சபாநாயகரை வந்து யாரும் கேள்வி கேட்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஆனால் கேள்வி கேட்க முடியும். எங்கே விதி மீறல்கள் செய்யும் பொழுது, சட்டமன்ற மாண்புக்கு எதிராக இருக்கும் பொழுது, கண்ணியத்துக்கும் அவருடைய கடமையை செய்ய தவறும் பொழுது கேள்வி கேட்கலாம், நீதிமன்ற கேள்வி கேட்கலாம். அதைத்தான் நாங்க வந்து சட்டத்தினுடைய கதவை தட்டி நீதியினுடைய அந்த பரிபாலனத்தின் மூலம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை அதிமுகவினுடைய வலிமைமிக்க வழக்கறிஞர் பிரிவு வெங்கடாச்சலபதி மூலியமா நாங்க பெற்றுக் கொடுத்திருக்கோம். அதனால சபாநாயகருக்கு இது ஒரு மரண அடிதான். அதனால சபாநாயகரை வந்து நம்ம தனிப்பட்ட நபரா நாம விமர்சனம் பண்ணக்கூடாது. நீதிமன்றமே அவருக்கு ஒரு மிகப்பெரிய குட்டை வச்சிருக்கு. மாண்புக்கும் கண்ணியத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டவர், நீங்க அதையெல்லாம் மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான தீர்ப்பை இது சபாநாயகருக்கு எதிராக தான் கொடுத்திருக்காங்க. சட்டசபையினுடைய செயலாளருக்கு எதிராக தான் கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா பார்க்கலாமா? இப்ப இன்னும் பலர் வந்து குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் என்ன ஒரு சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாருன்னா, 12 பேர் இன்னும் வந்து குதிரை பேரத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க, அவங்க ராஜினாமா பண்ணதுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருந்தார். ஓப்பனாவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. இப்போ நீதிமன்றம் ஒரு கடிவாளம் போட்டுருச்சு. ராஜினாமா செய்தவங்களாம் உடனே இடைத்தேர்தல் நடக்கக்கூடாது, அந்த கேசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இடைத்தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி, இப்போ 12 பேர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பி வேலுமணி இன்னும் பலர் உங்க தலைமை மீது அதிருப்தியில இருக்கிறாங்கன்னு தெரியுது. இப்ப இவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்வதற்கு நாளைக்கு யோசிப்பாங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. அதாவதுங்க, இப்ப அவர்களுக்கெல்லாம் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டா, அவர்கள்லாம் வந்து சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர்களை கூட இந்த இயக்கத்துக்கு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு அவர்கள் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காங்க. அதனால அதையெல்லாம் அவங்களுடைய தொழில்களை பாதுகாப்பதற்கு தான் இந்த சட்டமன்ற மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்காம சட்டமன்ற ராஜினாமா செய்து ஆளும் தாவேக அரசுல போயிட்டு மீண்டும் வந்து அவர்கள் வந்து வளமை மிக்க தொழில்களை செய்வதற்கு வந்து பிளான் போடுறாங்க. அதற்கெல்லாம் வந்து கொட்டு வைக்கிற விதமா சம்மட்டி அடிக்கிறது மாதிரி நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய அடி அடிச்சிருக்கு, ஓங்கி கொட்டியிருக்கு. அதனால வந்து இன்னைக்கு கரூர்ல போய் பேசினார்ல வந்து விஜய், ஓங்கி உச்சநீதிமன்றம் கொட்டினது அதே மாதிரி இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆளும் தாவேக அரசுக்கு இனிமே நீங்க குதிரை பேரை நடத்தக்கூடாது, நீங்க இனிமே ஒட்டக பேரை நடத்தக்கூடாது, இனிமே யானை பேரை நடத்தக்கூடாது, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில நீங்க கவனம் செலுத்தணும், நீங்க வந்து நீங்க ஆட்சிக்கு நீங்க வந்தவொடனே நீங்க புத்தரோ புனிதரோ கிடையாது, இன்னும் தமிழ்நாட்டுல ஊழல் ஒளிந்தபாடு இல்லை, ஊழல் கொடிகட்டி பறக்குது, அரசு வழக்கறிஞர் நியமத்திலே 120 கோடி வசூல் பண்ணான்னு வந்து ஒரே செய்திகள் வந்து ஊடகத்தின் மூலமா வருது. அதனால உங்களுடைய அரசு பணியை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஓங்கி சம்மட்டி அடி அடிச்சிருக்கு. அதனால தேர்தலை இப்போதைக்கு நடத்த முடியாது. தேர்தல் ஆணையமும் இதுல வந்து இனிமே நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக தேர்தல் செயல்பட முடியாது. அதனால இந்த அடி வந்து தாவேக அரசுக்கு, சட்டசபையினுடைய தலைவருக்கு, சட்டசபையுடைய செயலாளருக்கு. அதனால இதை யாரும் இனிமே நீதிமன்றத்தின் மூலமாக தான் பரிகாரம் தர முடியும். உச்ச நீதிமன்றத்துக்கு வேண்டாம் அவங்க போகலாம், அங்கே போய் அவங்களுக்கான வந்து ரெமடிய தீர்வை வந்து தேடலாம். அதனால இனிமே தமிழ்நாடு அரசோ தேர்தல் ஆணையமோ தேர்தல் நடத்துறதுக்கான எந்த முன்னேற்பாடுகளையும் செய்ய முடியாது. சார், இனி நம்ம குதிரை பேரத்துல ஈடுபட முடியாது, அதுக்கு ஒரு கடிவாளமாக இதை வந்து நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஏற்கனவே செய்தது இருக்குது அல்லவா உங்களுடைய குற்றச்சாட்டின்படி திரு, அதனுடைய தன்மை என்னவாக ஆகும்? இந்த ஆட்சிக்கு என்ன ஒரு சிக்கல்கள் ஏற்படும்? 4 சட்டமன்ற உறுப்பினர் மீது நான் ஏற்கனவே வழக்கு தொடுத்திருக்கோம், ஏற்கனவே சட்டப்பேரவையில் புகார் கொடுத்திருக்கோம். இதுல ஒரு மிகப்பெரிய வந்து பேரம் நடந்திருக்கு.
குதிரை பேர் நடந்திருக்கு, இதை விசாரிக்கணும், விசாரிச்சு சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இது விஷயமா நீதிமன்றத்தில் அங்கே வழக்கு போட்டிருக்காங்க. மரியாதைக்குரிய கழக கொறடா, சட்டமன்ற கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மூலியமா, முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திமா. அதனால இப்போ இன்னைக்கு எப்படி ஒரு சமன் அடிச்சாங்களோ நீதிமன்றம், அதே மாதிரி அது அடுத்த கட்ட தீர்ப்புக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குதிரை பேரத்தில் இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் போட்டிருக்கோம், அவங்க மீது முறையான நடவடிக்கை எடுன்னு சொல்லிட்டு. அதனால அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் போறோம். அடுத்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நல்ல தீர்ப்பு வரும். அப்பொழுதும் இந்த ஆளும் தாவேக்கா அரசுக்கு ஒரு மிகப்பெரிய சம்மட்டடி அடிக்கப்படும், நீதிமன்றத்தின் உள்ள கொட்டு வைக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். சார், மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இப்பதான் வந்து கரூர்ல என்ன பேசினாரு முதல்வர் விஜய், இடைத்தேர்தல்ல தீய சக்தி திமுகவையும் தீந்து போன சக்தியும் வெளுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு மக்களை பார்த்து. ஆனா இப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இப்படி வந்திருக்கு, மக்கள் எப்படி பார்ப்பாங்க இதை? மக்கள் நொந்து போய் வெந்த புள்ள வேல் பேசுற மாதிரி கரூர்ல போயிட்டு இன்னைக்கு ஓவரா பேசுறாரு. கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்ல, அடுத்த கட்ட நகர்வுக்கு போயிட்டாரு இடைத்தேர்தலுக்கு. அவர் பேசினா சென்னைக்கே வந்து சேரல, அதுக்குள்ளே நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய குற்றம் வச்சிருச்சு, நீ தேர்தலை நடத்த முடியாது. அதனால ஏன் நீதிமன்றத்தில் இருக்கலைன்னா, ஒரு நீதிமன்றம் சட்ட மாண்புகளை தான் காப்பாற்றும். ஏற்கனவே வந்து வழக்கு பெண்டிங் இருக்கு, இதுல குதிரை பேர் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து ஒரு அம்பாசமுத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய வெற்றி செல்லாது தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கு. இப்படி பல்வேறு வழக்குகள் இந்த 6 சட்டமன்ற தொகுதியினுடைய இருக்கும்போது தேர்தல் எப்படி நடத்த முடியும்? இந்த ஒரு சாதாரண சட்ட அறிவு புரிதல் கூட இல்லாம போய் முஷ்டியை உயர்த்தி கரூர்ல பேசினாரு. அவர் பேசிட்டு சென்னை வர்றதுக்குள்ளே நீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய சமட்டடி அடிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? முதலமைச்சருக்கு அரசியல் புரிதல் இல்ல, அரசு அமைச்சரத்துல படிக்கிறதுல, இன்னும் அவர் வந்து கோப்புகளை ஒழுங்கா படிக்கிறதுல, சட்ட புரிதல் இல்ல, இப்படி எதுவுமே தெரியாம இன்னமும் ஒரு சினிமா நடிகராகவே இருக்காரு. தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் தன்னை ஒரு முதலமைச்சராக வளர்த்து கொள்வதற்கு நிறைய அவர் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய டைம் செலவு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். சார், இப்ப நம்பி போனவங்க ராஜினாமா பண்ணிட்டு இசைக்கு சுப்பையா அவர்கள், ஜெயக்குமார், சத்யபாமா, எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் ஆகியோருடைய நிலை என்ன? இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்க அதிமுக? அதாங்க வளர்த்து விட்ட, அதாவது பெத்த தாய் தந்தைக்கு வந்து ஒரு பெத்த பிள்ளை துரோகம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வளர்த்த கிடா மார்பிள் பாயப்படுற மாதிரி வளர்த்து விட்ட இயக்கத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது. இவங்க எல்லா துரோகமும் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க ஒட்டுமொத்த ஒன்றக்கூடிய அதிமுக தொண்டர்களும் இவங்களை வந்து துரோகின்னு தான் இவங்களை பாக்குறாங்க. இவங்க எந்த வந்து தமிழ்நாட்டுடைய தெருக்கள்ல போனாலும் துரோகின்னு இவங்களை கத்துறதுக்கு பல பல வந்து அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க. அதனால இந்த துரோக பட்டத்தை சுமந்துட்டு அவங்க நொந்து நூலாகி அவங்க வந்து கொஞ்ச நாள்லயே வந்து மனம் திருந்தி மீண்டும் மண்டியிட்டு அதிமுக தொண்டர்களிடம் வந்து மன்னிப்பு கேட்டு எங்கள் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி சரணடைந்து மீண்டும் எங்க கட்சியிலே சேரக்கூடிய நிலைமை வரும். நீங்க பார்க்க தான் போறீங்க. அதனால இந்த வியாபாரிகள் கண்டிப்பா வந்து தாவேக்கால போய் இவங்க நீண்ட நாள் பயணம் பண்ண முடியாது, இவங்களால பொறுமையா இருக்க முடியாது. அங்கே ஏற்கனவே நிறைய உழைத்தவர்கள் இருக்காங்க. அதனால இவர்கள் வந்து கண்டிப்பா அங்கே போய் எந்த வகையிலும் அங்கே உள்ள அமைச்சர்களையும் அங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களையும் இவர்கள் வந்து டாமினேட் செய்து இவங்கள் முன்னுக்கு வரும்போது, கண்டிப்பாக முன்னுக்கு வர முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக அங்கே உள்ள உண்மை தொண்டர்கள், அங்கே உழைத்தவர்கள் இவர்களை விரட்டி அடிப்பார்கள். அப்படி விரட்டி அடிக்கும் போது கண்டிப்பாக இவர்கள் திரும்புவார்கள். திரும்பி எங்கள்கிட்ட வந்து சரண்டர் ஆகி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு எங்களை மன்னித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு எடுத்து கொண்டு மீண்டும் இந்த இயக்கத்திலே வந்து சேர முயற்சிப்பா. இதுதான் நடக்க போகுது. சார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க? இவர்கள் எல்லாம் வந்து ஊழல் கரை படிந்தவர்கள், இவர்கள்லாம் வழக்கு இருக்கு, எனவே அதிமுகவுக்கும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அரசியல் சேர்த்துக்கொள்வோம் சொல்லல, இந்த மாதிரி நடக்கும் சொல்றேன். மரியாதைக்குரிய ஸ்டாலின் வந்து கரூர்ல போயிட்டு உங்களுக்கு தெரியும்ல என்ன பேசினாரு, பின்னால என்ன நினைச்சு உங்களுக்கு தெரியும். அதிமுக என்ன சொல்லுதோ திமுக என்ன சொல்லுதோ அதே கொள்கை தலைவர் தான் சொல்றாங்க. அதனால இதுதான் நடக்க போகுது. சார், இறுதியான ஒரே கேள்விதான். சேர்த்துக்கொள்ளும் நாங்க சொல்லல, அவர்களாவே வந்து வழி இல்லாமல் தாய் கழகத்திற்கு திரும்ப வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள். சேர்த்துக் கொள்வதும் சொல்லாதான் அதிமுக தொண்டர்களுடைய உரிமை, அதிமுக பொதுச் செயலாளருடைய கடமை. சார், இறுதியான எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். உங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ஐஎஸ் சின்பதுரை இந்த வழக்கும் அவரும் பதிவு செய்திருந்தார், இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, தடை விதிக்கணும். அதே போல குதிரை பேரம் நடந்துட்டு இருக்கு, இது வந்து இது குதிரை பேர ஆட்சி அப்படின்னு சொல்லி கவர்னர்ட்டுமே ஒரு பெட்டிஷனும் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த கவர்னர் பெட்டிஷன் இப்போ வெயிட்டேஜ் அதிகமாகிற மாதிரி தானே. இப்போ நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு, கவர்னர்ட்டையும் நம்ம ஒரு பெட்டிஷனை கொடுத்துருக்கோம். அவரும் ஒரு கான்ஸ்டிடியூஷனுடைய அத்தாரிட்டி. இப்போ அவரு என்ன செய்வாரு? இந்த கவர்னருக்கு வந்து
உச்சபட்ச அதிகாரம் வந்து அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து பரிந்துரை செய்யலாம், சட்டப்பேரவை தலைவருக்கு பரிந்துரை செய்யலாம், மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யலாம், மத்திய புலனாய்வு அமைப்புக்கு பரிந்துரை செய்யலாம், தமிழ்நாடு டிஜிபி காவல்துறைக்கு பரிந்துரை செய்யலாம். இப்படி அவர் வந்து ஒரு பரிந்துரைக்கக்கூடிய நபராக தான் வந்து அவர் இருக்க முடியும். அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி கிடையாது. அதனால கவர்னர் இந்த வழக்கில் என்ன நடவடிக்கை எடுத்தது இது வரைக்கும் நம்மளுக்கு எந்த விவரம் தெரியல. அதனால அந்த வழக்கு விவரங்கள் தெரியாம அவர் என்ன நடவடிக்கை எடுத்து தெரியாம நாங்கள் ஒரு சரியான தகவல் உங்களுக்கு தெரியாம சொல்லக்கூடாது. அதனால கவர்னர் என்ன நடவடிக்கை எடுத்தாருங்கிற விவரம் தெரிந்தவுடன் அதற்கான பதில் உங்களுக்கு வந்து சொல்லப்படும். சார் அவர் பரிந்துரைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அட் த எண்ட் ஆஃப் த டே எக்ஸ்ட்ரீமா அவரால் என்ன செய்ய முடியும்? இப்போ ஒருவேளை குதிரை பேரம்தான் இல்ல சார், குதிரை பேரம்தான் என்று சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் நிரூபணமானால் கவர்னரால் என்ன செய்ய முடியும்? கவர்னர் வந்து நாட் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. அவர் வந்து நிறைவேற்ற இடத்துல இல்ல. அவர் ஒன்லி பரிந்துரை தான் செய்ய முடியும். அவர் எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. மத்திய அரசுக்கு பரிந்துரை, மத்திய புலனாய்வு அமைப்புக்கு சொல்லலாம், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு, தமிழ்நாட்டுடைய உள்துறைக்கு அனுப்பலாம், சட்டப்பேரவை தலைவருக்கு அனுப்பலாம், செயலாளருக்கு அனுப்பலாம். இதைத்தான் அவர் பண்ண முடியும். அவர் எந்த நடவடிக்கையும் வந்து அவர் எடுக்க முடியாது. அவர் வந்து அலுவலர்களை ஆய்வு செய்யலாம், பரிந்துரை பண்ணலாம். அவருக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய எந்த அதிகாரமும் கிடையாது. நிச்சயமா சார். இடைத்தேர்தலுக்கு தற்போது தடை விதித்து உயர்நீதிமன்றத்திலே ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஆளும் அரசுக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தொடர் ராஜினாமாக்கள் இதன் மூலம் வந்து ஒரு கடிவாளம் போடப்பட்டு ஒரு ஜனநாயகம் வந்து மீண்டு எழுந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதிமுக பார்க்குதுன்னு சொல்லி அதிமுக பிரதிநிதியா நீங்க ஒரு கருத்தை முன் வச்சிருந்தீங்க. ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தமைக்கு. நன்றி.